பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் இன்னொரு உபவாசத்தை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 20 ஆண்டுகளாக கர்த்தருடைய பெட்டியை இழந்து அவர்கள் அங்கே அழுது புலம்பி அங்கே பெரிய இழப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சாமுவேலின் நாட்களில் நடந்த ஒரு துயர சம்பவம் தான் இது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் பெட்டி பிடிபட்டு போனது. ஏலியும் அவனுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த பெட்டி இஸ்ரவேலுடைய அந்த எல்லையிலிருந்து வெளியே போய் அவர்கள் அதை இழந்து ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கும்போது சாமுவேல் இவர்களை மிஸ்பாவிலே வரவழைத்தார். இது ஒரு 1 டே ஃபாஸ்டிங். மோசேயுடைய 2 உபவாசத்தை பார்த்தோம். அது 40 நாட்கள் காத்திருந்து உபவாசித்தார்கள். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த உபவாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்காக? மற்ற மோசையாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், அவர்கள் சுயநலம் இல்லாமல் ஜெபித்தார்கள். இந்த ஜெபம் தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோன்றதை அறிக்கை பண்ணுகிற ஒரு உபவாசம். ஸோ ஃபாஸ்டிங், நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்காகவும் ஃபாஸ்டிங் இருக்கலாம். எத்தனை நேரம் நம்ம அப்படி இருந்திருக்கோம், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தேவ சமூகத்தில் நான் மறுபடியும் மனம் திரும்பணும், உபவாசிக்கணும்னு சொல்லி எத்தனை நாள் காத்திருந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட இருக்கிற உறவு பிரியுது உடையுதுன்னா அதுக்கு ரொம்ப சிறந்த வழி என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பது, ஃபாஸ்டிங் இருப்பது. உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து தேவனோடு இருக்கிற அந்த இன்டிமசியை வளர்த்துக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் ஃபாஸ்டிங்கை முடிக்கணும். அடிக்கடி ஃபாஸ்டிங் இருந்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும், தப்பே கிடையாது. எப்போலாம் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம வளர நம்ம உபவாசம் இருக்கிறோமோ எவ்வளோ நல்லது பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய அந்த ஃபாஸ்டிங், அந்த 1 டே ஃபாஸ்டிங், அவங்க ஒரு நாள் முழுசும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, பெட்டி பிடிபட்டு போனது, ஆசாரியனாகிய ஏலி மரித்து போனான், பெலிஸ்தரின் கை ஓங்கி இருந்துச்சு, இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய இழப்பு. மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலிருந்து மகிமை போனது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற விளக்கு அணைந்து போனது. இவ்வளவு ஒரு சம்பவத்தின் மத்தியில் 20 வருஷம் பெட்டி இல்லாத சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஃபாஸ்டிங்கில் செஞ்ச 3 காரியம் என்னென்னா, 7ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தில் அவர்கள் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கு அவர்கள் திரும்பினார்கள். முதல் குறிப்பு, திரும்பினார்கள், கர்த்தரிடத்திற்கு திரும்பினார்கள். இதுவரைக்கும் தேவனெல்லாம் விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை வழிபட போனவங்க இப்போ கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஃபாஸ்டிங் டைமில் ஆண்டவரே நான் மன்னியும் சொல்கிறது பெருசு இல்லை, திரும்ப கர்த்தரிடத்திற்கு வருவோம். கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் அவர்கள் திருத்தி கொண்டார்கள். அந்நிய தெய்வங்கள்லாம் தங்கள் நடுவிலிருந்து விலக்கினார்களாம். திருத்த வேண்டியதை திருத்தினார்கள். 1 திரும்பினார்கள், 2வது திருத்தினார்கள், 3வதாக 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் திருந்தினார்கள். நான் இனி தப்பு பண்ண மாட்டோம். பாருங்கள், அவர்கள் திரும்பினார்கள், 2வது திருத்தினார்கள், 3வது திருந்தினார்கள். சில காரியத்தை திருத்துகிறோம், ஆனால் நம்ம திருந்துறதில்லை. திருத்தவும் செய்ய வேண்டும், திருந்தவும் செய்ய வேண்டும். நம்ம நிறைய நேரம் திருத்துவோம், ஆனால் நம்ம திருந்த மாட்டோம். பிறருக்கு திருத்துவதற்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம திருந்த மாட்டோம். திரும்புங்கள், திருத்துங்கள், திருந்துங்கள். இந்த உபவாச நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். 1 சாமுவேல் 7:12 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசன சவாலில் ஏற்றுக்கொள்வோம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். என்னத்தெல்லாம் இழந்தாங்களோ எல்லாத்தையும் திரும்பி அவங்க பெற்றுக்கிட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் அவர்களை வாழ வைத்தார். ஓங்கி இருந்த பெலிஸ்தரின் கை பட்டு போகும்படி கர்த்தர் செய்தார். ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். திரும்புவோம், திருத்துவோம், திருந்துவோம்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமைகளை தருவார். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் உம்முடைய சமூகத்திலே உபவாசத்தோடு மனம் திருத்த எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.